கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்விரோதம் காரணமாக பூத் ஏஜென்ட் வெட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுயேட்சை வேட்பாளரின் முகவராக பணியாற்றியவர் வழக்கறிஞர் செந்தில்குமார். தமிழக வாழ்வுரிமை கட்சி முகவர் சுதாகர் வாக்காளர்களை அழைத்து வந்ததை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் தனது ஆட்களுடன் தேர்தல் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த செந்தில்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தற்போது செந்தில்குமார் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஏங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல அடிச்சு கொள்றாங்க. சுதாகர் தான் இதுக்கு காரணம், சத்தியால் தான் இதுக்கு காரணம். வைக்கல வெட்டிடுறாங்க. வெட்ட சொன்னது திருமால் தான். அவங்க மச்சான் சுதாகர் திருமால் பசங்க என்ன மேலே ஆத்திரத்தில் அவங்க திருமால் தூண்டுதலின் பேரில் அவருடைய 3 பசங்க சுதாகர், கந்தவேலு, மொத்தம் 15 பேர் கொண்ட கும்பலில் வந்து கத்தி, கல், ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இந்த நாட்டில் சுதந்திரமாக ஒரு தேர்தலை நடத்த முடியல, தப்பு பண்ண முடியல, ரவுடி சத்தை யாரும் கேட்க முடியல. ரொம்ப அநியாயம், அக்கிரமம் பண்ணுறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.